நம்ம எப்பயுமே மனிதராகவே இருக்கக்கூடாது. கடவுள் நிலையை உணர்ந்து கடவுள் நிலைக்கு நம்ம செல்லணும். அந்த கடவுள் நிலைக்கு சென்றால் மட்டும்தான் கடவுளும் நம்மளும் ஒன்றா ஆகும். இல்லைனா மனுஷனாகவே இருந்துட்டு மனுஷனாகவே நம்ம போய் நின்றுடும். ஆனால் கடவுளாக மாறுறதுக்கு சில தெய்வீக வழி எப்படின்னா, இது சித்தர்களாக மறைக்கப்பட்டது தான் இந்த வார்த்தைகளை. எப்படின்னா, நம்ம உணராமல் நமசிவாயன்ட்டு தெய்வத்தை சொல்கிறோன்ட்டு நம்ம நமசிவாயன்னு சொல்லிட்டு போகிறோம். இன்னொன்று அதை சொல்கிற விதம் எப்படின்னா, ஓம் சிவாய அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் ஓம்ன்றது அவர், சிவாயன்றது அவர் தான். அப்போ ரெண்டும் ஓம் சிவாய அப்படி சொல்கிறது இல்லாமல் இன்னும் ஒரு உச்சரிப்பை நம்ம முழுமையாக உச்சரிக்கணும். எப்படின்னா, ஓம் சிவாய வாயன்ற ஒரு வார்த்தையை வைக்க பார்த்து சிவன் நம்மக்கிட்ட வராரு. அப்போது இந்த சிவனை வர வச்சு நம்ம உள்ளே நிறுத்தணும். அது தவத்தால் மட்டுமே அது சாத்தியமாகும். தவத்தால் மட்டுமே சிவனை உள்ளே நிறுத்த முடியும். உள்ள பல விஷயத்தை நம்ம வச்சுட்டு ஒரு தவத்தின் மூலம் சிவனை உள்ளே இறக்க முடியாது. அப்போ மனசை முதல்ல ஃப்ரீ ஆக்கணும், எம்டி ஆக்கணும். எம்டி ஆக்கிட்டு அதுக்கப்புறம் சிவனை நம்ம அழைக்க பார்த்து அவர் வருவார். அது